குழந்தைகளுக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஹோட்டல்ல வாங்கி நம்ம கொடுக்க முடியாது. அதனால வீட்டிலே டிஃப்ரெண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 முட்டை 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் ஒரு 5 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகு தூள், சிக்கன் 65 தூள் 1 ஸ்பூன். ரைஸ் வந்து நான் அந்த மாதிரி வடிச்சு வச்சிருக்கேன். நான் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செய்யலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பட்டர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை செய்யலாம். ஆயில் கொஞ்சமாக வைக்கலாம். நல்லா காஞ்சதும் இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிய விடலாம். பூண்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நட்டி வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நட்டி வச்சுக்க பீன்ஸ் கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் வச்சிருக்கேன். அதனால நம்ம வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடலாம். முட்டை சேர்க்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாய் தூள் நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், சிக்கன் 65 தூள், கரம் மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டு இதில் இஞ்சி கொஞ்சம் டேஸ்ட் வேணா சேர்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து சேர்க்கல. இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்க ரைஸை இப்போ இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாதான் எல்லா ரைஸ்லேயும் அது கலந்து டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் ரைஸ் கிண்டும் போது நல்லா உள்ள அடியில் விட்டு கிண்டி விடணும். இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். பொழு பொழுன்னு இருக்காது. இப்போ கிண்டியாச்சு. இப்போ மிளகு தூள் லாஸ்ட்டாக போட்டு ஒரு கிளறி விடலாம். குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறப்ப கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிட்டு கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக